இந்த பிளேயர் கட்டாயம் வேணும், இந்த பிளேயர் வேணாம், தள்ளி விட்டுலாமா அப்படின்னு வெறித்தனமாக வியூகத்தை வகுத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் சிஎஸ்கே. காரணம் போன வருஷம் சரியாக போகலை. ஸோ ட்ரேடிங்லேயும் சரி ஆக்ஷன்லேயும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சிஎஸ்கே. ஸோ எந்த பிளேயர்ஸுக்கெல்லாம் குறி வச்சிருக்கிறாங்க பார்த்துருவோமா? என்னதான் ரீசெண்டாக ஐபிஎல் முடிஞ்சா கூட அடுத்த வருஷம் யார் யாரெல்லாம் எந்த டீம் ட்ரேடிங் பண்ண போகிறாங்க, எந்த பிளேஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் இப்போவே ரீசெண்டாக வர தொடங்கிருச்சு. அதுலேயும் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா சிஎஸ்கே 5 வாட்டி சாம்பியன்ஷிப் படிச்சிருக்கிறாங்க. அவங்க சில முக்கியமான வீரர்களை ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சஞ்சு சாம்சனை சிஎஸ்கேக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீரரை சிஎஸ்கேக்கு கொண்டு வரதாக கூட பேச்செல்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த வீரர் யாருக்கு பதிலாக எடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவுக்கு பதிலாக அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024 நல்லா அடித்தார், சிறப்பாக செயல்பட்டார். ஆனால் 25ல் பெருசாக அடிக்கவே இல்லை. ஒரு இன்னிங்ஸில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 65 அடித்தார். மொத்தமாக 8 போட்டிகள் விளையாண்டு 191 ரன்கள் மட்டுமே அடித்தார். ஸோ அதன் காரணமாக சிஎஸ்கேவும் நிறைய தோத்துட்டாங்க. ஸோ நிறைய மாற்றங்களை பண்ண போகிறதாக சிஎஸ்கே சைட்லேருந்து நிறைய நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலில் தான் அவருக்கு பதிலாக யார் எடுக்க போறாங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கக்கூடிய டொனாவன் ஃபெரோராவுக்கு ஸ்கெட்ச் போடுறதாக செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா எம்எல்சி T20ல சிஎஸ்கே பிரான்ச்சைஸுடைய இன்னொரு டீமான டிஎஸ்கேக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறாரு இவர். ஸோ இவர் எடுக்கிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக டெல்லி அணி போனபடி நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய சொதப்பி வெளியில் வந்துட்டாங்க. ஸோ அவங்க கூட சில மாற்றங்களை பண்ண போகிறதாக பேசப்படுது. குறிப்பாக ஃபாஃப் டு பிளசிஸ், ஃப்ரேசர் மெக்கருக்கு இவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஃபெராராவும் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் ஒரு மேட்ச் மட்டுமே ஆடினார். அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷராக ஆடினார், 1 ரன்கள் மட்டுமே எடுத்தார். ஸோ அவரையும் டீமில் வைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்த சீசனில் யாரெல்லாம் விடுறாங்களோ அந்த வீரர்கள் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணி சிஎஸ்கே தூக்குறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே வேளையில் சிஎஸ்கே டீமுக்கு 2 ஜாம்பவான்கள் மீண்டும் உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா மீண்டும் பேட்டிங் கோச்சா வரப்போறாருன்னு சொல்கிறாங்க. அதே போல் போன வருஷம் கேகேஆருக்கு போன பிராவோ திருப்பி வந்துருவாரோ அப்படின்னு பேசப்படுது. அவரும் மீண்டும் வந்து பவுலிங் கோச்சா வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ரைட்ரா போன வாட்டி டேபிளில் லாஸ்ட்டில் வந்துட்டோம், இந்த வாட்டி மீண்டும் கப்பை அடிச்சே தீரணும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனத்தோட சிஎஸ்கே இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த டீமு இந்த பிளேஸ்லாம் மறுபடியும் எடுத்துட்டாங்க அப்படின்னா 6வது கப்பு லோடின்னு சொல்லிடலாமா அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாட்டமாக இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.